நண்பர்களே, நான் தான் உங்கள் கவிதா. இனிய ஒரு மாலை வணக்கம் செல்ல பிள்ளைங்களே. நான் இப்போ என்ன உங்களுக்கு அதிசயமாக காமிக்க போகிறேன் அப்படின்றதுனால இந்த வீடியோ தள்ளி விடாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவும் அன்பும் எப்போவுமே எனக்கு தேவை நண்பர்களே. சரிங்களா? டண்டடாய். இது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் நண்பர்களே. நான் சொல்லட்டோமா? செம்பருத்தி கலாய். இந்த செம்பருத்தி கலாய் எதுக்கு உடைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, இதை நான் மண்ணுக்குள்ளே வச்சு செடி முளைக்க வைக்க போகிறேன். அதை உங்களுக்கு இந்த காட்சியை உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான். ஆனால் என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை, வச்சுட்டு காமிக்கலன்னா என் வீட்லேயும் யாருமே இல்லை, எல்லாம் வெளியே எங்கே போயிட்டுருக்காங்க. குழந்தைங்க வந்த பேர் கண்டிப்பாக நான் இந்த செடியை எப்படி வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிப்பேன். இதில் ஒரு இலை கூட இல்லை பாருங்கள். மொத்தம் இலைலாம் நான் கிள்ளிட்டேன். இந்த இலையை கிள்ளிட்டு, ஆனால் நான் அதை விசிறடிக்கலை, எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இருங்க. இதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா அதை நம்ம நல்லா எண்ணெயிலையும் காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், தலைக்கு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலையை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது நல்லா அழகாக இதை அழைச்சிட்டு இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு வாங்க, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்சியில் நம்மக்கிட்ட உரலன்னா உரல ஆட்டிக்கலாம். ஆனால் பெங்களூர்லலாம் உரலெல்லாம் இருக்காது இல்லையா? நம்ம வீட்டில் மிக்சி இருக்குது. மிக்சியில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா தலைக்கு, ஏன்னா எனக்கு நிறைய முடி கொட்டுது. அதனால் அந்த முடி ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த இலை நல்லா நைஸாக அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த வேரோடு ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக இந்த முடியோடு சேர்த்து ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இது நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஷாம்பு போடக்கூடாது, சீக்கா தான் யூஸ் பண்ணணும். சீக்கா நல்லா அதுக்கப்புறமா ஒரு 45 நிமிஷம் 1 ஹவர் கிட்ட நல்லா ஊறட்டும். இது வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு நாளோ உங்களால் முடிஞ்ச மாதிரி. இப்போ செம்பருத்தி செடின்றது எல்லாமே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? எல்லா வீட்லேயுமே இருக்குது. அப்படி இல்லைனா கூட எங்கன்னா தோட்டத்தை பக்கம் இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும்னா ஏன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கூட கேட்கலங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு ஒரு புடியம்மோ எடுத்துகிட்டு வந்துட்டு இவ்வளோண்டு கருவேப்பிலை, இவ்வளோண்டு செம்பருத்தி இலை இருந்தால் போதும். ஒரு 15 நாளைக்கு ஒரு நாள் நம்ம தலைக்கு போடுங்க. முடியும் கொட்டாது, அதே போல் நல்லாயிருக்கும், அடர்த்தியாக வரும் முடி கூட. அதுக்கப்புறமா சீக்கிரமாக இப்போல்லாம் 25 வயசு 30 வயசுக்குள்ளேயும் வெள்ளை முடி வந்துடுமே. எனக்கும் பாருங்கள், எனக்கும் வெள்ளை முடி வந்துட்டு இருக்குது. அதனால் இப்போத்துலேருந்தே போடலாம், வரும். அது ஒரு ஏஜ் வந்தால் வரும். இருந்தாலையும் இப்போல்லாம் பெண்கள் நல்லா உழைக்கணும், போடாடணும், நல்லா இருக்கணுன்றது தானே எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை. அதனால் நம்மளும் கொஞ்சம் இந்த மாதிரி இயற்கையாக வர்ற ஐட்டமெல்லாம் போட்டு இதெல்லாம் நம்ம இப்போத்துலேருந்தே நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட முடி கொட்டுறது, அதுக்கப்புறமா சீக்கிரமாக சொட்டையாக வருது, சீக்கிரமாக வெள்ளை முடி வருது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். அதே போல் முடி கூட நல்லா நீளமாக வரும், அடர்த்தியாக வரும். எல்லாமே என்னோடய அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் இல்லை, வெறும் லேடிஸ் மட்டும்தானான்னு இல்லை, ஜென்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது எல்லாருமே ஒரு இயற்கையாக முளைக்கிறது. அத்தனை ஒரு செடிங்கள்லேருந்து எது யூஸ் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால நான் எவ்வளோ வளர்ந்துருக்கேன்னா அவ்வளோ வளர்ந்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் இதை நான் சொன்னதை பயன்படுத்துங்க. சரிங்களா? ஒரு 2 மந்த் பண்ணி பாருங்கள், 3 மந்த் பண்ணி பாருங்கள். அந்த 3 மந்த்லேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கவிதாக்கு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, பை பாய், see you.